தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தாவேக்கா மேடை ஏறுவதற்கு என்ன காரணம்? அவங்களே நேற்று சொன்னாங்க தானே, விளக்கம் சொன்னாங்க தானே. வெளியே உள்ளவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவங்களுடைய வாழ்த்துக்கள் பெறணும், நம்ம அதற்காகத்தான் அழைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க தானே. ஆமாம், அதை ஒட்டித்தானே அவங்க அழைப்பு கொடுத்தாங்க. விஜய் ஒரு பக்கம் மேலே போய் பாஜக கூட்டுறீங்கிறாரே சார், அப்ப என்ன பொருள்? அதிமுக விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரோ. நீங்க என்டிஏ கூட்டணிக்கு கூட அதிமுக தலைமையில் இருங்க, ஆனா இந்த பாஜக கூட சேர்ந்திருக்கீங்களா, அதனாலதான் எனக்கு பிடிக்கல என்பதா எடுத்துக்கலாமா? பாஜக என்பதை விடுத்த அதிமுகவை அவர் விமர்சிக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல விஜயோடைய டேக்அவே என்ன? ஜாக்டோ ஜியோ போராட்டம் பத்தி விஜயோடைய டேக்அவே என்ன? பேசியிருக்காரா? இல்லையே சார், அமைதியா தானே சார் இருந்திருக்காங்க. நீங்க அநேகமா ஊடகங்கள் படிக்கவில்லையா பார்க்கவில்லையான்னு எனக்கு தெரியாது. விஜய் கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு சார், விஜய் நேரா போல சார் தூய்மை பணியாளர்கள். தப்பான செய்தி சொல்ல வேண்டாம். விஜய் என்பவர் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்காரா? நேரில் போய் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சிக்கு முன்னால் தமிழக வெற்றி கழகம் போராட்டம் நடத்தியது காவல்துறை அனுமதியையும் மீறி என்பது ஏடுகளில் வந்தது, உங்களுக்கு இப்ப கவனிக்கவில்லையா? தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் பாடிய பாடல் பொய்ப்பித்து விடக்கூடாதே, எம்ஜிஆர் சொன்னது உண்மையாக வேண்டுமே, அதை நியாயப்படுத்த வேண்டுமே என்பதற்காக ஆட்சி ஆள்பவர்கள் என்ற நிலை இருக்கும் பொழுது விரக்தி அடைந்து போய் ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்று விலகி சென்ற இளைஞர்கள் விஜய் ஆண்டால் என்னங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல. மறுபடியும் தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது, அந்த சினிமா வந்துட்டா அவருக்கு செல்வாக்கு கூடிருமோன்னு அச்சப்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஜனநாயகனை பார்த்து பாஜக பயப்படுறாங்க. கண்டிப்பாக அதுதான் பொருள். படத்தில் அப்படி என்னதான் சார் இருக்கு, இதுக்கு படத்துக்கு பயப்படணும், படம் இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அச்சமா அவங்களுக்கு? வெறும் படம் மட்டும் ஹிட் ஆனா பிரச்சனை இல்லை, அதன் மூலம் வாக்குகள் பெருகிவிடுமோ என்ற அச்சம் தான் அவங்களுக்கு. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வலிமை பெற்றுவிடக்கூடாது என்று பாஜக எண்ணுவதற்கு நியாயம் இருக்கு சார். திமுகவும் பாஜக ரொம்ப கிளம்பியா இருக்கிறாங்களே சார், அப்புறம் எப்படி சார் திமுக வெளியே எதுக்கணும்? ஸோ திமுகவும் பாஜக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா சார்? விஜயால இந்த எலெக்ஷன்ல என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்த முடியும்? திமுகவினுடைய வாக்கு வங்கி சென்னையில் உடைக்கப்படுகிறது தாவேக்காவால் என்று கூட கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. அதிமுகவை விட கூட மிஞ்சி வருவதுன்னு சொல்லி சில கணிப்புகள் கூட வந்திருக்கு. சாதி மத பாலின வேறுபாடுகள் இல்லாமல் இளைஞர்கள் விஜயை நோக்கி அணி திரள்கிறார்கள் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு TSS மணி அவர்கள். வணக்கம் மணி சார். வணக்கம் சார். நேற்றைக்கு தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா நீங்க போயிருந்தீங்க. 3வது விஜய் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காரு, ஒரு 3வது இருக்கையில் நீங்க உட்காந்துருக்கீங்க. அந்த வீடியோவில் லைவில் பார்க்கும்போது பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் பலரும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, என்ன சார் டிவிக்கில் சேர போகிறாரா, விஜய்க்கு பின்னாடி ரோல உட்காந்துருக்காரு அப்படிங்கிற கேள்வியோட ஒரு 4-5 ஃபோன் வந்துருச்சு. என்ன சார் சேர போகிறாரா அப்படின்னு. நான் சொன்னேன், சார் அடிப்படையில் எம்எல் மூமெண்ட்டில் இருந்தவர், சார் ஒரு ஜேர்னலிஸ்டையும் தாண்டி ஒரு எம்எல் மூமெண்ட்டில் இருந்தவர், அவர் விஜய் கட்சியிலலாம் சேர மாட்டார், எதுக்கு போயிருக்காருன்னு எனக்கும் தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார், நிகழ்ச்சி முடிச்சுட்டு பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்கள் ஏன் போனீங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் தாவேக்காவை பற்றி ஒரு பேசியிருந்தீங்க. தாவேக்கா மேடையில் ஏன் சார் நீங்கள் ஏறினீங்க, என்ன காரணம், அந்த அழைப்பு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இல்லை, அதுதான் அதில் நேரடியாக சொன்னாங்க தானே. சொன்னாங்க. ஆனாலும் ஒரு நீங்கள் பல்வேறு கட்சி மேடைகளில் ஏறி இருக்கீங்க, தாவேக்கா மேடை ஏறுவதற்கு என்ன காரணம்? அவங்களே நேற்று சொன்னாங்க தானே, விளக்கம் சொன்னாங்க தானே. இந்த மாதிரி வெளியே உள்ளவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவங்களுடைய வாழ்த்துக்கள் பெறணும், நம்ம அதற்காகத்தான் அழைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க தானே. ஆமாம், அதை ஒட்டித்தானே அவங்க அழைப்பு கொடுத்தாங்க. அதுதான் நேரடியாகவே தானே அறிவிச்சாங்க, எதுவும் மறைமுக அறிவிப்பெல்லாம் எதுவும் இல்லை தான். நானும் தாவேக்கா கட்சிக்குள்ள உள்ள விஷயங்களையோ அந்த கட்சியை பற்றியோ அதனுடைய கட்டுமானத்தை பற்றியோ அதனுடைய தலைமை பற்றியோ எல்லாம் எனக்கு ஒன்றும் கருத்து கூறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படி கருத்து கூறலையே. எஸ், ஆமாம். இன்னைக்கு தாவேக்கா நிற்குதுன்னு சொன்னால் அடிப்படையில் ZEN Z அப்படின்னு தானே
அதனுடைய தலைவர் விஜயே வந்து சொல்றாரு. அழைச்சாரு. அந்த ஜெனரேஷன் இசட் என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைய 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களை, இல்லையா? அப்போ அதுதானே அடித்தளம் தாவேகா என்ற அமைப்புக்கு. இல்லை தவிர இந்த நேரத்தில் வந்து தேர்தல் நேரத்தில் அந்த தாவேகா என்ற கட்சி தொடங்கி காத்திருந்து மக்களவை தேர்தலுக்கு நிற்காமல் சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய குறி, திமுக ஆட்சியினுடைய அவலத்தினால் அதை மாற்றுவது தான் எங்களுக்கு நோக்கம், அதனால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் என்பதற்காகத்தானே தொடங்கி செயல்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. அப்படித்தானே செயல்படுறாங்க. இந்த விஷயங்களில் வந்து ஆட்சி மாற்றத்திற்காக புதிதாக இளைஞர்களை அடித்தளமாக கொண்டு ஒரு இயக்கம் வருமானால், ஒரு கட்சி வருமானால் வாழ்க வளர்க என்று சொல்வது பொதுவான முதியவர்களுடைய பண்பு இல்லையா, பழக்கம் இல்லையா? ஓகே, அப்போ அதைத்தானே வந்து நம்ம செய்யணும், அது கடமை இல்லையா? அதான் சார், விஜய் வந்து ஒரு பாப்புலிஸ்டா பார்க்குறாங்க, ஒரு பாப்புலிஸ்ட் அரசியலை வந்து விஜய் பண்ணுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு மார்க்சிய லெனினிய கொள்கையில் இருக்கிறவர் ஏன் ஏறினாருங்கிற ஒரு கேள்வி எழுதலை சார்? இல்லை, எனக்கு இந்த கேள்வியே புரியலை. ஏன்னா அண்ணா வந்து 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் சொன்னார். ஆமாம், இப்போ ஒரு பிடி கூட நிச்சயம் இல்லைன்னு ஆகிப்போச்சு இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அப்பொழுது அது பாப்புலிசம் இல்லையா அண்ணா சொன்னது? அவரை ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, இன்னைக்கு சொன்னதையெல்லாம் செய்வோம், என்ன சொல்லாதையும் செய்வோம்னு சொல்லி ஒருத்தர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு எல்லா போராட்டங்களையும் ஈடுபட்டுட்டு இன்றைக்கி வந்து ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வாக்குறுதிகளை எல்லாம் செயல்பட்டாரானா 500 சொச்சம் வாக்குறுதியில் 90 விழுக்காடு பிடிச்சிட்டோன்னு முதல்ல சொன்னார். எல்லோரும் பிடிச்சி இந்த வாக்குறுதி முடிக்கலை அந்த வாக்குறுதி முடிக்கலைன்னு அந்தந்த மக்கள் பிரிவினர் போராடும் பொழுது 42 விழுக்காடு தான் முடிச்சிருக்கோம்னு அவங்களே சொன்னாங்க. அப்போது சொன்னதெல்லாம் சும்மனாச்சுன்னு தானா, பாப்புலிசம் இல்லையா என்று அவரை பார்த்து ஏன் கேட்கல? சரி, அதுதான் இல்லை. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய அந்த பழைய ஓய்வூதியம் என்பதை நான் உறுதியாக கொண்டு வருவேன் என்பதாக எடுத்து சொல்லியிருந்தார். அதை செய்யலையேன்னு இன்று வரை கேட்குறாங்க. என்ன அப்போ செய்ய முடியாததை சொன்னது என்பது பாப்புலிசம் என்று அவரை ஏன் கேட்கல? அதே போல் இடைநிலை ஆசிரியர்கள் என்பவர்கள் சமவேலைக்கு சமக்கூலி என்று இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க. முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் அவங்களும் தற்காலிகமாக முடிச்சிருக்காங்க போராட்டத்தை. என்றாலும் அது என்னன்னு யாருக்காவது ஆழமாக கவனிச்சிங்களா? ஊடகவியலாளர்களுடைய பணி அதுதானே. அது என்ன சம வேலைக்கு சமக்கூலி? 2009ஆம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 31/5/2009 அப்படின்னா 5வது மாதம், என்ன மாதம்? மே மாதம். மே மாதம் 31ஆம் தேதி என்ற மாதத்தின் கடைசி நாள். அப்பொழுது சேர்ந்து சம்பளம் வாங்கக்கூடிய அடிப்படை சம்பளம் என்ற வாங்கி கொண்டிருந்த அந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு பெயர் தான் இடைநிலை ஆசிரியர்கள். மறுநாள் 24 மணி நேரம் கழித்து அதற்கு என்ன தேதிக்கு பெயர்? 1 ஜூன் 1/6/2009. ஆமாம், 1/6/2009 சேரக்கூடிய அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு 3170 ரூபாய் என குறைவாக அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படி நிர்ணயிக்கப்படுவது என்பது நியாயமில்லை என்பது ஊடகவியலாளர்களுக்கு புரிந்ததா? யாராவது இது ஆழமாக கலைஞர் காலத்திலிருந்து செய்த ஒரு ஏமாற்று வேலையாயிற்றே என்று கேட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் வரலீங்க, லேட்டாக வந்து சேர்ந்தீங்க, அதனால் ஒரு இன்க்ரிமெண்ட்டு தான் குறைவாக கொடுக்கலாம் அடிப்படை சம்பளத்தில் என்ற ஒரு வழமை இருக்குதே. இது 12 இன்க்ரிமெண்ட்டை சேர்த்த மாதிரியில் இருக்குது. இத்தனை ஆண்டுகளில் அந்த அடிப்படை சம்பளம் 3170 கொஞ்சம் கொஞ்சமாக கூடுமா இல்லையா? அந்த 31ஆம் தேதி என்ன 5வது மாதம் சேர்ந்தவர்களுக்கும் 1ஆம் தேதி 6வது மாதம் சேர்ந்தவர்களுக்கும் அந்த 2009 சேர்ந்தவர்களில் இதுவரை அவர்களுக்கு 16,000 ரூபாய் வரை வேறுபாடு வந்திருக்கிறது என்பதை யாராவது கணக்கு பார்த்தார்களா?
அதற்காகத்தானே இருவரும் ஒரே வேலை செய்கிறோம், சம வேலைக்கு சம கூலி என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடுபவர்களை தொடர்ந்து காவல்துறை வைத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயமாவது யாருக்காவது தெரிந்ததா? இந்த ஆசிரியர்கள் தானே உங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்த 67 இருந்து இன்று வரை ஆட்சியில் மீண்டும் 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 அமர வைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள் என்பதை அவர்களாவது அரசியல்வாதிகள் புரிந்து கொண்டார்களா? சரி, அதுதான் இல்லை. அங்கே வாக்குச்சாவடிகளை தக்க வைப்பதற்கு, வாக்குச்சாவடிகளுக்குள் அதிகாரிகளாக போவதற்கு வரக்கூடியவர்கள் இதே ஆசிரியர்மார்கள் தானே. அப்போ இவர்கள் வாக்குச்சாவடிக்கு உள்ளேயும் வெளியேயும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பணியாற்றினார்கள் என்பது நினைவிருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் என்ன, இந்த பழைய ஓய்வூதியம் என்ற பிரச்சனை இருக்குதே, இதனால் பாதிக்கப்படக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இதுவரை வாக்குச்சாவடிக்கு உள்ளேயும் வெளியேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காகத்தானே பாடுபட்டவர்கள். இவர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை திரும்பி தருகிறேன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சொன்ன இன்றைய முதலமைச்சர் என்ன, ஏற்கனவே 2021 கொடுத்த வாக்குறுதியை 21ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி பதவிக்கு வந்த பிறகும் நிறைவேற்றவில்லை. 22ஆம் தேதி ஆண்டும் நிறைவேற்றவில்லை. 23ஆம் ஆண்டும் நிறைவேற்றவில்லை. உண்மையாக இதற்காக போராடக்கூடிய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம், கான்ட்ரிபியூட்டிங் பென்ஷன் ஸ்கீம் ஒழிப்பு இயக்கம் என பங்களிப்பு ஓய்வூதியம் என்று மோடி அரசு கொண்டு வந்து ஜெயலலிதாவால் 2003 கொண்டு வரப்பட்டதற்கு ஒழிப்பு இயக்கம் என்பதை நடத்தி கொண்டிருக்கிறவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சிபிஎம்மினுடைய வழிகாட்டலில் ஜாக்டோ ஜியோ என்பதும் போராடி கொண்டிருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 23ஆம் ஆண்டு முடிந்து 24ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் வருகிறது. 21ஆம் ஆண்டிலே போஸ்டல் ஓட் என்பதாகத்தானே இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போடுவார்கள். 80 விழுக்காடு போஸ்டல் ஓட் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடையது உதயசூரியன் சின்னத்திற்கு போனது என்பது உங்களுக்கு கணக்கு தெரியுமா? சரி, அதுதான் 24ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 48 விழுக்காடாக உதயசூரியனுக்கு வந்த போஸ்டல் ஓட்டு எண்ணிக்கை குறைந்தது என்பதாவது யாருக்காவது புரிஞ்சுதா? அப்படி புரியும் பொழுது தானாகவே அதெல்லாம் என்ன, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நாத்தாக்காவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் திரும்பி போச்சு என்பதையும் விசாரித்து அறிந்தார்களா? இப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய இந்த வேலைகளெல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் மீது தொடர் அடக்குமுறைகளினால் நீங்கள் வெல்லப்போவது என்ன? நீங்கள் சொன்னதை செய்யவில்லை என்று நிரூபிக்கப்படவில்லையா? வாக்குறுதிகளில் இது மையமான வாக்குறுதி இல்லையா? நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு அதிமுக தனியாருக்கு கொடுக்கும் பொழுது வந்து வாக்குறுதி கொடுத்து விட்டு ஒரு கடிதத்தையும் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையருக்கு எழுதிவிட்டு இப்பொழுது அதையே மாற்றி பேசவில்லையா? சார், திமுக கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை சார். இவ்வளவு பிரச்சனைக்கு விஜய் என்ன சார் ரியாக்ட் பண்ணியிருக்காரு? தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல விஜயோடைய டேக்அவே என்ன? ஜாக்டோ ஜியோ போராட்டம் பத்தி விஜயோடைய டேக்அவே என்ன? பேசியிருக்காரா? இல்லையே சார், அமைதியா தானே சார் இருந்திருக்காங்க. நீங்க அநேகமா ஊடகங்கள் படிக்கவில்லையா பார்க்கவில்லையான்னு எனக்கு தெரியாது. விஜய் கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு சார். விஜய் வந்து நேரா போல சார் தூய்மை பணியாளர்கள். தப்பான செய்தி சொல்ல வேண்டாம். விஜய் என்பவர் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்காரா? அவர் தலைவராக இருக்கார், சரியா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நேரில் போய் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சிக்கு முன்னால் என்ன தொடர்ந்து போராடும் பொழுது போய் பார்த்தார்கள்னு உங்களுக்கு தெரியுமா? ஊடகங்கள் வந்ததே. ஆதவர்ஜனா போய் பார்த்தாரு. ஆதவர்ஜனா புஷ்யாந்த் எல்லாம் போய் பார்த்தாங்க. சரி, அதற்கு பிறகு அங்கே வந்தால் இதை கூட்ட நெரிசலை பயன்படுத்தி இவர்கள் அங்கே தொடர் போராட்டம் நடத்தக்கூடாது என்ற அரசு தடுப்பதற்கு தயாராக இருந்ததா இல்லையா? அதனால் தான் போனதனால் அந்த போராட்டம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் இங்கே வருகிறோம், நாங்கள் இங்கே நீங்கள் வருவதை விட என்ற அந்த கூட்டத்தினுடைய, அந்த போராட்டத்தினுடைய, தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற வழக்கறிஞர் பாரதி சொன்னார் என்பது வெளியே வந்ததே. அதற்கு பிறகுதானே அவர் அழைத்து கொண்டு போக இவர்கள் சந்தித்தார்கள். என்ன, விஜய அவருடைய இடத்திலேயே போய். சரி, அதற்கு பிறகு அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் என்பதாக அம்பத்தூரிலே அவர்களுடைய அலுவலகத்தில், அந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய அலுவலகத்தில் போராட்டி கொண்டிருந்தார்களே, அப்பொழுது அதற்கு ஆதரவாக அந்த வட்டாரத்தினுடைய தமிழக வெற்றி கழகம் போராட்டம் நடத்தியது காவல்துறை அனுமதியையும் மீறி, அனுமதி பெறாமல் மறுத்தப்பட்டதையும் மீறி என்பது ஏடுகளில் வந்தது. உங்களுக்கு இப்போ கவனிக்கவில்லையா? அப்பொழுது நேரடியாக விஜய் மட்டும் போராட்டத்தில் வந்து முழக்கம் போடணுமா? அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து
அது ஒரு கட்சி இல்லைங்கிறீங்க. கட்சியை சேர்ந்தவர்கள் அதுக்கு ஈடுபடக்கூடாதா? அந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் போராடக்கூடாதா? எல்லாம் அந்த கட்சிக்கு தானே செயல்பாடுன்னு அர்த்தம். அதனால் தெரியாமல் நாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா எது எது விளம்பரப்படுத்தப்பட முடியுமோ அது விளம்பரப்படுத்தப்படுகிறது. சரி. எது விளம்பரப்படுத்தப்படக்கூடாதோ அது விளம்பரப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இதுதான் நாட்டு நடைமுறையாக இருக்குது. அதனால் யதார்த்தங்களையும் உண்மை நிலவரங்களையும் நாம் தவறாக சித்தரிக்கக்கூடாது. இளைஞர் சக்தியை பற்றி அந்த மேடையில் நீங்கள் பேசியிருந்தீங்க. ஆமாம். உலகம் முழுக்க இளைஞர் சக்தி எப்படியெல்லாம் அரசியல் மயப்பட்டிருக்குன்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் அந்த நிலைமை வந்துருச்சா சார்? அதாவது பிரிட்டிஷ் ஈழப் போராட்டம் உச்சத்தில் இருக்கும் போது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை முடக்குனாங்க. அங்க உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த ஈழத்தமிழ் இளைஞர்கள். அதே மாதிரியான மன ஓட்டத்தோடும் என்ன ஓட்டத்தோடு தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த ஈழத்தமிழ் இளைஞர்கள் இருக்காங்களே, அவர்கள் எப்படி வாழறாங்க ஐரோப்பாலான்னு கேட்டால், இங்கிலாந்து மட்டுமல்ல ஐரோப்பா முழுக்க பல்வேறு நாடுகளில் இன்ஜினியர்களாக, டாக்டர்களாக, வணிகர்களாக, கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பவர்களாக அந்த இளைஞர்கள். ஆமாம். அவர்கள் தமிழீழத்தை நேரில் பார்த்ததே கிடையாது. ஆமாம். பிறந்து வளர்ந்ததே அங்கே. அப்படி இருந்தும் தமிழீழ போராட்டத்திற்காக அவர்கள் இறங்கி வந்து என போரை நிறுத்து, இன அழிப்பு போரை என்பதாக போராடினாங்க இல்லையா? அப்போ அந்த இளைஞர்களுடைய சக்தி, அவர்களுடைய தெளிவு, அவர்களுடைய பார்வை என்பது அங்கே அறுதியிடப்பட்டது. அதனால தான் அதை சொன்னேன். இங்கே சார், இங்கே அதே மாதிரி உங்களுடைய நாடாளுமன்ற பாதையில் இதுவரை வந்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் எங்குமே இதுதான் கதை. வணிகமயமாகி மக்களுக்காக இல்லாமல் மக்கள் நலன் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் பாடின மாதிரி செயலில் காட்டி, எம்ஜிஆர் பாடிய பாடல் பொய்ப்பித்து விடக்கூடாதே, எம்ஜிஆர் சொன்னது உண்மையாக வேண்டுமே, எம்ஜிஆர் சொன்ன அந்த பாடல் வரிகள் மக்களிடம் போய் சேர்ந்து விட்டதே, அதை நாம் அழிக்கக்கூடாதே, அதை நியாயப்படுத்த வேண்டுமே என்பதற்காக ஆட்சி ஆள்பவர்கள், தன் மக்கள் நலன் ஒன்றே தான் மனதில் கொள்வார் என்று ஆள்பவர்கள் என்ற நிலை இருக்கும் பொழுது இதை கண்டு வெதும்பி போய், வெறுத்து போய், விரக்தி அடைந்து போய், என்ன ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்று விலகி சென்ற இளைஞர்கள் விஜய் ஆண்டால் என்னங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல மறுபடியும். அதை நீங்கள் பாராளுமன்ற பாதை நலிந்து போய், பாராளுமன்ற பாதை என்பது ஒரு பொய், வெத்துவேட்டு என்று நக்சல்பாரி இயக்கம் முதலில் வைத்தார்களே முழக்கம், அது உண்மையாகிவிடக்கூடாது என்பதற்காக உங்கள் பாராளுமன்ற பாதையை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் என்றல்லவா இந்த இளைஞர்களை பார்க்கணும். நீங்கள் அதையும் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க, புரியுதுங்களா? அதனால் ஒவ்வொன்றிலையும் நெகட்டிவ் ஃபேக்டர் என்ற பாதகமான அம்சத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் என்ன சாதகமான அம்சம் என்பதையும் கற்று உணர வேண்டும். ஓகே சார், அதாவது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, விஜய் அரசியல் வருகை தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு போலிங் பர்சன்டேஜ் வரும்னு சொல்ல வரீங்களா சார்? ஓட்டு போடாமல் இருக்கிறவங்க, ஓட்டு தேர்தலில் இருந்து ஆர்வம் செலுத்தாத இளைஞர் எல்லாரும் இந்த எலெக்ஷனில் சாரசாரையாக ஓட்டு போட போகிறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சார்? அப்படி புரிஞ்சுக்கலாமா? சாரசாரையாக இளைஞர் படை ஓட்டு போட போகுது. சரி, புரியுதுங்களா? காலை 7 மணியிலிருந்து நிற்கப் போகிறது. அந்த இளைஞர் படைக்கு வாக்கு உரிமை உள்ளவர்கள் அல்லாதவர்களும் கூட ஆதரவாக வெளியே நிற்கப் போகிறார்கள். 100 அடி தாண்டித்தான் நீங்கள் பரப்புரை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தடுக்கப் போகிறது. ஆமாம், அது தெரியாது அந்த இளைஞர்களுக்கு. 100 அடி தாண்டி போய் விசில் அடிக்க போகிறார்கள். சரிதானா? ஏன்னா நீங்கள் அநீதியை எதிர்த்து முதல் குரல் கொடுப்பவன், அவலத்தை முதலில் அம்பலப்படுத்துபவன், அதர்மத்தை முதல் ஆளாக கண்டிப்பவன். இவனுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் தெரியுமா? விசில் ப்ளோயர். விசில் ப்ளோயர். அந்த விசில் ப்ளோயர்களாக இவர்களுக்கு விசில் கொடுத்ததுனால வசதியாக போச்சா? அதுதான் நடக்க போகுது சார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக அவ்வளவு இஷ்யூ இருக்குது சார். உங்களாலையும் பேச முடியும், என்னாலையும் பேச முடியும். பல்வேறு இஷ்யூக்களுக்கு விஜய் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காரு, மௌனமாக இருக்காரு, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்குது. அவர் எப்படி சார் விசில் ப்ளோயராக இருக்காரு, விசில் ப்ளோயராக இருப்பார்? ஒவ்வொரு பகுதியிலும் அவரவர்கள், நான் சொன்னது அம்பத்தூரில் இருக்கக்கூடிய தாவேக்காக்காரங்க தூய்மை பணியாளருக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணதை சொன்னேன். ஆமாம், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் உள்ளவங்க அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளுக்காக போராட சொல்லி அந்த தலைவர் அறிவிக்க போகிறாரான்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதை செய்ய போகிறாங்களான்னு பார்க்க போகிறோம். அதை ஒட்டி அவர்களை பாராட்ட போகிறோம் அல்லது பாராட்டாமல் இருக்க போகிறோம். இதுதானே? ஆமாம், புரியுதுங்களா? அதனால் இது நடைமுறையில் நாம் விமர்சன ரீதியாக பார்ப்பவர்களுக்கும் செயல்பாட்டில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும்
உள்ள உறவு. இதில் என்ன ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு என்ன ஐயையோ அவங்க இதை செய்யலையேன்னு கேட்டால் அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு செயல்படுத்துங்க. அப்படி கவலைப்படுறவங்கெல்லாம் புரியுதுங்களா? நான் பேசியது என்னன்னு சொன்னால் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்ன. ஓகே, அந்த இளைஞர்கள் என்பது மகத்தானவர்கள், நாளைய என்ன மன்னர்கள், எதிர்காலங்கள். அதனால அவர்கள்ட்ட உள்ள சாதகமான அம்சங்களை, பலமான அம்சங்களை நீங்கள் அங்கீகரித்தீங்கள் முதல்ல. அதற்கு பிறகு அரவணையுங்கள், பிறகு அதை தூக்கி பிடியுங்கள். அதில் உங்களுக்கு அவர்களிடம் பாதகமான அம்சங்கள் எதுவும் பட்டுச்சுன்னா அவர்களுடைய சாதகமான அம்சங்களை நீங்கள் பலப்படுத்துவதன் மூலம் அவர்களே தங்கள் பாதகமான அம்சங்களை ஓரங்கட்டும் அளவுக்கு உதவி செய்யுங்கள். உபத்திரவம் செய்யாதீர்கள். இதுதான் முதியவர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகே சார், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் சார்? ஒரு மிகப்பெரிய ஒரு போலிங் பர்சன்டேஜ் உருவாகுங்கிறீங்க, இளைஞர்கள் சாரையா ஓட்டு போட போறாங்கிறீங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்துவார்? ஆளுங்கட்சியினுடைய சமூக பிரிவுகள் பலவற்றினுடைய வாக்குகள் விஜய் தலைமையிலான தாவேகாவுக்கு போகும் என்ற ஒரு புரிதல் யதார்த்தத்தை பற்றிய கள ஆய்விலிருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, இல்லை எதிர்கட்சியினுடையதையும் கூட அதே மாதிரி கொண்டு போயிடுவாங்களா அந்த தாவேகா என்பது மேலும் ஆராயணும். இதுவரை எனக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு என்று நிரந்தரமாக இருந்த சமூக பிரிவு, இடையில் வந்த சமூக பிரிவு, அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியை பெருசாக குறிவைக்கிறார். சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவுன்னு நினைக்காதீங்க. நான் அரசூழியர் ஆசிரியர் பற்றி கரெக்ட், ஆமா, தலித் மக்களை பற்றி சொல்லலை. என்ன சிறுபான்மையர் வாக்கு வங்கியும் சேர்ந்து தான். எல்லாத்துலேயும் கூட இளைஞர்கள் திரும்பும் பொழுது என்ன மூத்தவர்களும் கூட அதை பின்பற்றலாம். அதனால் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு என்ற உத்தரவாதமான சமூக பிரிவு வாக்குகளை விஜய் சேதாரப்படுத்துறாரு. சேதாரப்படுத்துவதல்லங்க இதுக்கு பேர். அதை ஆக்கபூர்வப்படுத்துவதுன்னு அவங்க எடுத்துக்கொண்டா, நீங்கள் சேதாரப்படுத்துவது என்பது திமுக பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்திலிருந்து இந்த இடம் போவது என்பது ஆக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாமே. அதனால் எது விளைவு என்பதை ஒட்டித்தான் நாம் அது சேதாரமா அல்லது ஆதாரமா என்று புரிய முடியும். சார், குறிப்பாக அவர் நேற்று அரசியலாக பேசும்போது தமிழ்நாட்டில் ஒரு 2 கூட்டணி இருக்கு. ஒன்று திமுக கூட்டணிங்கிறாரு, இன்னொன்று பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிறாரு. அதை நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. அதிமுக கூட்டணி தான் நீங்களே சொல்லுவீங்க. நானே என்டிஏ கூட்டணின்னு சொன்னாலும் என்ன திருத்துவீங்க, அதிமுக கூட்டணி நீங்கள் திருத்துவீங்க. விஜய் இப்படி சொல்லியிருக்காரே சார், அதிமுக விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரோ? பாஜகவுக்கு ஒரு இந்திய அளவில் ஒரு உள்துறை அமைச்சர் இருக்கார். ஆமாம், அமித்ஷான்னு பேர் அவருக்கு. ஆமாம், அவர் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு விதை போட்டார் என்பதாக எல்லாரும் கருதுறாங்க, சொல்கிறாங்க. ஆமாம், அதன் போல தான் அவர் நடந்துக்கிறார். அவர் பாஜக கட்சியில் அகில இந்திய அளவில் எதுவும் பொறுப்பில் இருக்கிற மாதிரி தெரியலை. உள்துறை அமைச்சர் மட்டும்தான் அவர். ஆமாம், அப்போ அவர் பொறுப்பற்றவராக இருக்கார் இல்லையா? அப்போது அப்படி பொறுப்பற்ற ஒருவருடைய முயற்சியில் அப்படி ஒரு கூட்டணி எனும் பொழுது அது பாஜக கூட்டணி, அது என்டிஏ கூட்டணி என்று அவர்கள் பக்கம் அறிவிக்கப்படலாம், சொல்லப்படலாம். ஆனால் அவர்கள் ஏன் அதிமுகவை சார்ந்து வந்தாங்க? அதிமுக தான் அந்த கூட்டணியில் பெரிய கட்சி. பாஜகவும் ஒப்புக்கொள்ளுது, அப்படித்தானே அவர்கள்? ஆமாம், ஒப்புக்கொள்ளும் பொழுது அதிமுகவினுடைய தலைவரான அந்த பொதுச் செயலாளராக அந்த எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையில் தான் இந்த கூட்டணி என்றும் அவர்களே அறிவிக்கிறார். ஆமாம், அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அவர்களே சொல்கிறாங்க. ஆமாம், அப்போது அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு பொருள். எஸ். அப்போ அதிமுக தலைமை என்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கணும். அதிமுக கூட்டணின்னு தான் சொல்கிறாங்க, அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறத தான் சொல்லணும். புரியுதுங்களா? என்ன என்டிஏ கூட்டணி என்பதாக அதை சொன்னால் அது பொருந்தாது. ஆனால் விஜய் ஒரு பக்கம் மேலே போய் பாஜக கூட்டணிங்கிறாரே சார். அப்போ என்ன பொருள்? நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு கூட அதிமுக தலைமையில் இருங்க, ஆனால் இந்த பாஜக கூட சேர்ந்துருக்கீங்களா, அதனால தான் எனக்கு பிடிக்கல என்பதாக எடுத்துக்கலாமா? ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்வதே பாஜகவுக்கு என்ன அடிபணிந்து சென்று விட்டார்கள்னு ஒரு கூட்டத்தில் சொன்னார். ஆமாம், மதுரை கூட்டத்தில் என்ன. அப்போது பாஜக என்பதை விடுத்த அதிமுகவை அவர் விமர்சிக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? பாஜகவுக்குத்தான் நீங்கள் தலைமறையாக
என்னை பாஜகவைத்தான் எடுத்துக்கொண்டு டெல்லி சொல்வதைத்தான் கேட்கிறீர்கள் என்று திமுக தொடர்ந்து தன்னுடைய அனைத்து விதமான வலைத்தளம் மூலமும் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா? முரசொலியில் எழுதி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? முதலமைச்சர் அதையே உரையாக பேசி கொண்டிருக்கிறாரா இல்லையா? அப்பொழுது திமுகவிற்கும் பாஜக அல்லாத அதிமுக மீது கடுங்கோபம் தெரியலை. பாஜக என்பது தாவேகாவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி என்ன, அது ஒரு அந்நியப்பட்ட அமைப்பாக தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் கூட என்ன தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க என்று எங்கே பார்த்தாலும் பேசப்படுது என்பது தானே வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. இந்த நேரத்தில் போய் அவங்க கூட சேர்ந்துட்டீங்களே என்று வருத்தப்படுபவர்கள் பாஜக கூட்டணி என்று சொல்வதன் மூலமாவது என்ன அதிமுக பாஜக கூட்டணியாக அது இல்லாமல் பாஜகவை விடுத்து வருமா என்று எதிர்பார்க்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. ஸோ விஜய்க்கு பாஜக தான் பிரச்சனை, அதிமுக பிரச்சனை இல்லையா சார்? அதை திமுக போய் கேட்கணும். அவர்களும் அப்படி தானே பேசுகிறாங்க. இங்கே பலவீனமான எதிரி யாருன்னு சொன்னால் போட்டியாளர் யாருன்னா பாஜக தான். ஆமாம், ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே பிடிக்கல. அது சிறுபான்மை ஓட்டுன்னு மட்டும் சொன்னால் தப்பாக போகும். சரி, அந்த மாதிரி பிரித்து மக்களை செய்ய வேண்டிய வேலை வேறு ஒருத்தருடையது. மத ரீதியாக மக்களை பிரிப்பது நமக்கு வேலை இல்லை. மத ரீதியாக மக்களை பிரிக்கக்கூடாது. அதனால எல்லோருக்குமே தமிழ்நாட்டில் பாஜக மீது ஒரு அவர்ஷன் இருக்கு. இதுதான் உண்மை. அதனால் அப்படி இருக்கும் பொழுது அது அல்லாமல் இங்கே உள்ள போட்டினா இயற்கையாக இருக்குமே என்று எல்லோரும் நினைக்கலாம். நமக்கு தெரியல சார், லாம் தான் போட முடியும். ஓகே சார், ஒருவேளை அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லாமல் இருந்திருந்தால் அதிமுக கூட்டணிக்கு விஜய் போயிருப்பார் நாம் எடுத்துக்கலாமா? நாம் என்னங்க எடுத்துக்கிறது? அவங்க தானேங்க போகணும் போக வேண்டாம் முடிவு பண்ணவங்க. நம்ம யாருன்னு கேட்குறேன். அது நம்ம வேலையும் இல்லை. ஓகே, நாம் நடப்பதை பார்த்து கருத்து சொல்வது தான் நம்ம வேலை. சார், விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க சார், பாஜக நெருக்கடி கொடுக்குறாங்க. அதை பற்றி விஜய் பெருசாக ஓப்பன் அப்பே பண்ண மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவருக்கு பாஜக நெருக்கடி கொடுக்க அது அவருக்கு சிம்பத்தியாக மாறும். இதையே பாஜக புரிஞ்சுக்காம விஜய்க்கு பல கட்ட நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்று சிபிஐ விசாரணை, இன்னொன்று ஜனநாயகன் படம். ஏன் இவ்வளவு நெருக்கடி விஜய்க்கு மட்டும்? இல்லை, பாஜக என்பது தங்களை எதிர்ப்பவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி. அதே போல் தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது. அதனால் தங்களை ஏற்றுக்கொள்ளாத கொள்கை எதிரின்னு அறிவிக்கிற விஜயை எழவிடாமல் செய்யணும் என்பது, அவரை என்னதான் சினிமா நடிகர் அது இது ஆடினார் எல்லாம் சொல்கிறவங்க அந்த சினிமா வந்துட்டா அவருக்கு செல்வாக்கு கூடிருமோன்னு அச்சப்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஜனநாயகனை பார்த்து பாஜக பயப்படுறாங்க. கண்டிப்பாக அதுதான் பொருள். சரி, ஏன்னா தணிக்கை குழுவில் எல்முருகனால் நியமிக்கப்பட்ட பாஜக ஆதரவு சக்திகள் எல்லாம் ஏதோ சினிமாவை பற்றியோ சினிமாவின் திரைக்கதைகளை பற்றியோ திரைக்கதை வசங்களை பற்றியோ ரொம்ப விவரமானவங்க, அறிவுபூர்வமானவங்க. அதனால தான் அவங்க தடை கொடுக்குறாங்க, அதனால தான் அவங்க வெட்டு போடுறாங்க, அதனால தான் அதை சான்றிதழ் கொடுக்காம தள்ளி போடுறாங்க என்று சொல்லும் அளவுக்கு கெட்டிக்காரங்க இல்லைல்ல. சினிமாவில் அவ்வளோ கெட்டிக்காரங்க கிடையாது. ஆமாம், கிராஃப்டில் அவ்வளோ கெட்டிக்காரங்க கிடையாது அவங்க. ஆனால் அவங்க தான் உட்காந்துருப்பாங்க தணிக்கை குழுவில். ஆமாம், எனக்கு நேரடி அனுபவம் இருக்குது. புரியுதுங்களா? முற்றுப்புள்ளியான ஒரு இலங்கை ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றை போருக்கு பிறகு அங்கிருந்த ஈழத்தமிழர் ஒரு பெண் தலைவி இயக்குனராக இருந்து எடுத்த படம். அதற்கு தயாரிப்பாளராக நான் தான் போய் உட்கார்றேன் கூட தணிக்கை குழுவில். தணிக்கை குழு உள்ளவங்களுக்கு யாருக்கும் எதுவுமே புரியலை. சரி, எப்படி அங்கே உள்ள போராளி அவருடைய தலைவர் அவங்களுடைய நாட்காட்டியெல்லாம் வரலான்னு கேட்காங்க. அவங்க முகாமை காட்டும் பொழுது அவங்க நாட்காட்டி வரா வேற ஒன்று வருமா? அது வரலாறு. இப்போ வரலாறு பற்றி எடுக்கப்படும் படத்தில் வரலாறு வரத்தான் செய்யும். தெரியலை, விளங்கலை, சினிமாவே தெரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் வராருங்க அந்த பேருந்தில் ஒரு இடத்துல அப்படின்னு என்ன காமிச்சு கத்துறாரு. அது இவங்களை என்ன செய்யனே தெரில. நான் அதில் நடித்தா இவங்களுக்கு என்னங்க நட்டம்னு நமக்கும் புரியலை. அதனால் ஐயோ பாவம், எதை பற்றி தெரியாதோ அதை செய்வது பாஜகவினுடைய வழமை, எதை பற்றி புரியாதோ அதை பரப்புரை செய்வது பாஜகவினுடைய செயல்பாடு. ஸோ விஜயை தாண்டி படத்துக்கு பயப்படுறாங்க பாஜக. அதுதான் உண்மை. படத்தில் அப்படி என்னதான் சார் இருக்கு? எதுக்கு படத்துக்கு பயப்படணும்? படம் வெளியே வந்துட்டா அவருக்கு மிகப்பெரிய ஹைப் வந்துடும், ஒரு மக்கள் ஆதரவு பெருகும், படம் இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஹிட் ஆயிரும்
அப்படிங்கிற ஒரு அச்சமா உங்களுக்கு? வெறும் படம் மட்டும் ஹிட்டானா பிரச்சனை இல்லை. ஆ, என்ன வருமானம் கூட கூட வரி கட்ட போகிறாங்க, இவங்களுக்கு தான் லாபம் ஆமா. ஆட்சியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு. அதன் மூலம் வாக்குகள் பெருகிவிடுமோ ஓ. என்ற அச்சம் தான் அவங்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு திமுக இருந்தால் சௌகரியம் என்று நினைக்கலாம். அப்படி திமுகவுக்கு எதிரான என்ன வாக்குகள் வலிமை பெற்றுவிடக்கூடாது என்று பாஜக எண்ணுவதற்கு நியாயம் இருக்கு. சார் திமுகவும் பாஜக ரொம்ப கிழமையா இருக்கிறாங்களே சார், அப்புறம் எப்படி சார் திமுக அப்படித்தானே வெளியே எதுக்கணும்? உங்களுக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் அமுலாக்கிவிட்டு பெயர் மாற்றம் மட்டும் செய்து கொண்டு என்ன திமுக செய்கிறது என்பது நாட்டில் அம்பலமான செய்தியாக இருக்கு. சார் பார்லிமெண்ட்ல திமுக வந்து பாஜக அப்படி எதிர்க்கிறாங்க சார். ஆமாம், அரசியல் எதிரிங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து பீகார் பிரச்சாரத்துல திமுக தான் குறி வைக்கிறாரு, ஆனால் காங்கிரஸ் கூட விட்டுட்டாரு. அதே பிரதமர் தான் இந்தியாவினுடைய முழுமையான அதிகாரம் நீங்கள் நம்பும் பட்சத்தில் அந்த பிரதமர்கிட்ட ஒட்டி போகக்கூடிய ஒரு ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ அனுமதி பெற்று கூட அவரை பார்ப்பது என்பது அவர் இங்கே வரும்பொழுது கூட கஷ்டமாக போகுது. ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து என்ன முதலமைச்சரோ துணை முதல்வரோ நினைத்தால் போய் பார்க்கும்படி சிங்கப்பூரிலிருந்து வந்த துணை முதல்வர் போய் நேரடியாக பிரதமரை அலுவலகத்தில் பார்க்க முடிகிறது. என்ன முதலமைச்சர் போய் நேரடியாக பார்க்க முடிகிறது. இப்படியாக யாருக்கு பிரதமர் அலுவலகம் எளிதாக இருக்கிறது, யாருக்கு எளிதாக இல்லை என்பதும் வெள்ளிடை மலையாக வெளியே தெரிஞ்சிருச்சே. ஸோ திமுகவும் பாஜக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா சார்? எல்லா அரசியல் கட்சிகளும் அடுத்த அரசியல் கட்சிகளுடன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால்தான் வணிகம் வந்து முறையாக போகும். வணிகம் முறையாக போனால்தான் கார்ப்பரேட் நலன்கள் வந்து வலுப்படுத்தப்படும். கார்ப்பரேட் நலன்கள் வலுப்படுத்தும் பொழுது தான் ஏகாதிபத்திய நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு அது பலன் கொடுக்கும். அப்பொழுது தான் உங்களுடைய வெளிவிவகார கொள்கையும் ஸ்மூத்தாக போகும். புரியுதுங்களா? அதனால் அமெரிக்கா இடைஞ்சல் பண்ணிச்சுன்னா ஐரோப்பா கூட நீங்கள் வர்த்தக உறவு பண்ண முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக போயிட்டாங்கன்னா நீங்கள் நிற்க இடம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த அரசியல் சூதாட்டமே அரசியல் கட்சிகள் மூலம் நடத்தப்படும். மக்கள் தான் இதில் தொடர்ந்து பலிகடாக்கள். விஜயால இந்த எலெக்ஷன்ல என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்த முடியும்? ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி வருங்கிறீங்க. அவரால் வந்து விஜயகாந்த், நான் வந்து நான் எப்படி அசஸ் பண்ணுறேன்னா, விஜயகாந்த் வாங்கின வாக்குகளை விட அதிகமாக தான் வாங்குவார். ஒரு 15% கிட்ட தான் வந்து விஜயுடைய ஓட்டு வங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால விஜயால ஜெயிக்க முடியாது. விஜயால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் சார்? ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கு விஜய் காரணமா இருப்பாரா? இல்லை, அது நம்ம வந்து ஆர்வம் சொல்ல முடியாதுல்ல. எல்லா ஊர்லேயும் நீங்கள் சொல்கிற 15 விழுக்காடுன்னு கிடைக்காதுல்ல. எல்லா ஊர்லேயும் 15 விழுக்காடு கிடையாதான். சில இடங்கள்ல முந்துராங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வருது சார். சென்னையை பொறுத்தவரை அதிமுகவை விட கூட மிஞ்சி வருவதுன்னு சொல்லி சில கணிப்புகள் கூட வந்திருக்கு. சரி, திமுகவினுடைய வாக்கு வங்கி சென்னையில் உடைக்கப்படுகிறது தாவேகாவால் என்று கூட கருத்து கணிப்புகள் வந்திருக்கு, செய்திகள் வந்திருக்கு. எது சரி தப்பு என்பது நாம் வந்து வெளியே வாக்கு எண்ணிக்கை முடிவு வரும்பொழுது தானே புரிய முடியும். சார் அதிமுகவுக்குன்னு சில பேக்கிங் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க சார். அந்த சமூகம் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுகவுக்கு அப்படி சொல்ல முடியாது, மாறி மாறி தோத்து வருவாங்க. விஜய் எந்த சமூகம் சார் பேக் பண்ணுது? சாதி மத பாலின வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து சமூக பிரிவுகளிலும் உள்ள, சாதி பிரிவுகளிலும் உள்ள, மத பிரிவுகளிலும் உள்ள இளைஞர்கள் விஜயை நோக்கி அணி திரள்கிறார்கள் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள், இன்க்ளூடிங் திமுகவும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம், ஓ, இதுதான் உண்மை. விஜய திமுக எப்படி சார் பார்க்குறாங்க? ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்களா, எப்படி பார்க்குறாங்க? அவங்க நாளைக்கு வந்து உதயநிதி வரணும், அவர் அடுத்து கோலோச்சணும், ஆட்சி அதிகாரத்தில் தலைமை ஏற்கணும், அவரோட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைமை ஏற்கணும் என்பதற்கான தயாரிப்பு என்பது செய்தாகணும். அப்படி இருக்கும் பொழுது அதை ஒத்த அதற்கு போட்டியாக ஒரு விஜய் வளர்ந்து வருவார் என்றால் எதிர்காலம் என்பது கேள்விக்குறிதானே. அதனால் இப்பொழுதே முன்கூட்டியே விஜயனுடைய வளர்ச்சி என்பது கண்களை குத்துகிறது என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமை நினைப்பதிலோ ஆதங்கப்படுவதிலோ ஆத்திரப்படுவதிலோ நியாயம் இருக்கத்தானே செய்யுது. ஸோ விஜயனுடைய வளர்ச்சி திமுகவுடைய கண்களை உறுத்துது. கண்ணை உறுத்துதோ கையை காலை உறுத்துதோ என்ன எப்படியோ அவர்களுக்கு இது வந்து ஒரு தொல்லையான எதிர் சக்தி என்பதாக புரிகிறது சார். ஆனாலும் அதிமுகவை விஜய் தொடர்ச்சியாக அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்காரே சார்.
அதிமுக இப்போ விஜய் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் நம்ம கூட கூட்டணி வரமாட்டான்னு தெரிஞ்ச ரியாலிட்டி அவங்க தெரிஞ்சிருச்சு போல. அதனால அதிமுக விஜய் ஏறி அடிக்கிறாங்க சார். இல்லையே, மாற்றி இப்போ பேசிட்டாங்க. அப்படி பேசலை. செல்லூர் ராஜே சொன்னார், அவங்க நம்மளை தாக்கினதுனால நம்ம திருப்பி அன்றைக்கி தாக்கினோமே தவிர தொடர்ந்து விஜய் மீது வெறுப்பு இல்லை அப்படின்னு அறிவித்தார். அது ஒரு நாள் கூத்து தான். சார் விஜய் எங்கே சார் நிற்க போகிறாரு? சென்னையில் நிற்க போகிறாரா இல்லை ரெஸ்ட் ஆஃப் தி சென்னை? நமக்கு எப்படிங்க தெரியும் இதெல்லாம்? என்ன அவர் என்ன தீர்மானிக்க போகிறார்? ஏதோ கூப்பிட்டாங்க, வாழ்த்திட்டு வந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக. நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரியும் உங்களுக்கு. கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள், கட்டமைப்பு, எல்லா ஊரை பற்றியும் உங்களுக்கு தெரியும். விஜய் எங்கே இருந்தால் அவருக்கு சாதகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சென்னையா இல்லை சென்னையை தாண்டி வெளியே போகணுமா? எம்ஜிஆர் மாதிரி மதுரையில் நிற்கணுமா? இல்லை தென் மாவட்டங்களில் நிற்கணுமா? இல்லை மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி அந்த மாதிரி பகுதியில் நிற்கணுமா? அப்படி கேட்குறேன் சார். இல்லை, விஜய் வந்து எங்கு நின்றாலும் வெல்வார் என்ற ஒரு சூழல் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. சரி, அதனால அவர் எப்படி தேர்வு செய்ய போகிறாருன்னு தெரியல நமக்கு. ஆனாலும் இந்த எலெக்ஷனுடைய ஒரு மேஜிக்கல் ஃபேக்டர், ஒரு தவிர்க்க முடியாத சக்தி விஜய் தான். அது நிச்சயமாக உண்மை சார். இந்த கேள்வி நீங்கள் வந்து ஆர்டோன்னு கடந்து போயிடக்கூடாது. நீங்கள் விஜய் எப்படி சார் மதிப்பிடுறீங்க? இத்தனை சதவீதத்துக்குள்ளே வாங்குவார் உங்களுடைய மதிப்பீடு ஒன்று இருக்கு. உங்களுடைய அரசியல் அனுபவம் தாண்டி பல்வேறு தேர்தல்கள். எனக்கு மதிப்பீடெல்லாம் இன்னும் கிடைக்கல. ஓகே, பிப்ரவரி கடைசி வரையோ மார்ச் தொடக்கத்தில் கூட ஓரளவு மதிப்பீடு செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பாக, குறிப்பாக தாவேக தொடர்பான ஒரு பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப வியாபாரம் சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி நமக்கு நன்றி சார். வணக்கம்.